டிஎன்ஏ யூசரிப்பு நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இதில் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டா ரெண்டு பேருமே வந்து போட்டி போடலாம். டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு போட்டி போடணும் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையில் கிரேட் 2 பிசியாக ஜாயின் பண்ணி 5 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து எலிஜிபிள். 20 அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 358 பிரிவுகள் அவைலபிளாக இருக்குது. இந்த 20 அத்தியாயம் 358மே தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே தெரியணும். ஆனால் டே டு டே லைஃப்பில் ஒரு சேஷனில் நம்ம எஸ்ஐயாக இருக்கோம், டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த சேஷனுக்கு வரக்கூடிய கேஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த பாரதிய நியாய சங்கீதாவை பொறுத்த மட்டும் கொலை குற்றம்னா என்ன, கொள்ளை குற்றம்னா என்ன, கற்பழிப்புனா என்ன, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அதே மாதிரி ஒரு எஸ்ஏ ஆக போகிறோம். நம்ம எஸ்ஏ ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம், ஒரு ஆணோ பெண்ணோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க, இந்த குற்றத்துக்கு இதுதான் வந்து செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நல்லா அடித்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் வந்து அந்த ஸ்டேஷனில் ராஜா. டிஎன்ஏ யூசரிப்பு நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இதில் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டா ரெண்டு பேருமே வந்து போட்டி போடலாம். டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு போட்டி போடணும் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையில் கிரேட் 2 பிசியாக ஜாயின் பண்ணி 5 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து எலிஜிபிள். ஓகே, அப்படி பார்க்கும்போது 2013 இருந்து இப்போ 2020-22 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட பாசிபிள் இருக்குது. ஸோ நான் ஓப்பன் கோட்டா படிக்கவா டிபார்ட்மெண்ட் கோட்டாவா படிக்கவா அப்படிங்கிற மாதிரி நிறைய காவல்துறை சொந்தங்கள் வந்து கால் பண்ணி கேட்கிங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஓப்பன் கோட்டா படிக்கிங்க அப்படின்னா கடல் மாதிரி உங்களுக்கே தெரியும். காலேஜ் படிக்கிறவங்க, ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, பார்ட் டைமாக படிக்கிறவங்க, ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க, இந்த மாதிரி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. பட் டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 100 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த 100 பேரில் ஒரு 30 பேர் வந்து பர்ஃபெக்டாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். எல்லாருமே வந்து படிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். பட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க, நானும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் யாரெல்லாம் பர்ஃபெக்டாக படிக்காங்களோ அவங்க எல்லாருமே ஷோராக டிபார்ட்மெண்ட் கோட்டா பாஸ் பண்ணி ஜாபுக்கு வந்து போறாங்க. ஓகேவா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏ, பிஎஸ்ஓ எல்லாம் படிச்சு ஜாபுக்கு வந்து போக போறாங்க. அதே மாதிரி ட்ரைனிங்குமே வந்து போக போறாங்க. அதன் அடிப்படையில் வரக்கூடிய எக்ஸாம் ஆல்ரெடி அப்டேட் ஆயிருச்சு. அந்த எக்ஸாமுக்கு நம்ம புதுசாக தான் வந்து லா படிக்கிற மாதிரி இருக்கு. பழைய ஐபிசி, சிஆர்பிசிலாம் வந்து கிடையாது. அப்போ இந்த புதிய லாவை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கிங்க. ஆக்சுவலா வந்து இந்த பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சி அதிநியம், இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. யாருக்கு ஈஸி அப்படின்னா நான் வந்து கிரேட் 2 பிசியா இருக்கேன், கிரேட் 1 பிசியா இருக்கேன், ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கேன், அடுத்த ஸ்டேஜ் என்னுடைய லைஃப் வந்து மாறணும் அப்படின்னா நான் கண்டிப்பா எஃபர்ட் போடணும், என்னுடைய கடின உழைப்பை வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு திங்க் பண்ணி யாரெல்லாம் இந்த லாவை அப்ரோச் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய லாவில் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு அஃபென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த அஃபென்ஸுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், காவல்துறை வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்ல தெளிவா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாரதிய நியாய சங்கீதா, இந்த பாரதிய நியாய சங்கீதாவை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 20 அத்தியாயம் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 358 பிரிவுகள் அவைலபிளா இருக்கு. இந்த 20 அத்தியாயம் 358மே தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே தெரியணும். ஆனா டே டு டே லைஃப்ல ஒரு சேஷன்ல நம்ம எஸ்ஐயா இருக்கோம், டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த சேஷனுக்கு வரக்கூடிய கேஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 358 செக்ஷனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. ஓகேவா, அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு நார்மலா ஒரு சேஷன் இருக்கு அப்படின்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அடிதடி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கூட்டு கொள்ளை, திருட்டு, வழிபறி, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து நான் ரெகுலரா வர மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி கேஸுக்கு வந்து என்ன செக்ஷன் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஜாதி கலவரம், ஒரு மத கலவரம் வருது அப்படின்னா அந்த டைம்ல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லணும். ஓகேவா, அப்போ இந்த பாரதிய நியாய சங்கீதாவை பொறுத்த மட்டும் நம்ம இந்தியாவில் ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு வயதானவர், ஒரு வயதான பெண், வயதான ஆண் இவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், ஆயுள் தண்டனையா, மரண தண்டனையா, சிறைக்காவல் தண்டனையா, கடுங்காவல் தண்டனையா,
10 வருஷ தண்டனையா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக சொல்லக்கூடியதான் இந்த பாரதிய நியாய சங்கீதா. அப்போ இதில் 20 அத்தியாயம் இருக்கு. இந்த 20 அத்தியாயத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த செக்ஷனை படிக்காம அத்தியாயம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரை, ரெண்டாவது அத்தியாயம் வந்து தண்டனைகள் பற்றி. ஸோ யார் என்ன தப்பு பண்றாங்க, அதுக்கு உண்டான தண்டனைகள் என்ன, அதை பற்றி சொல்லக்கூடியது ரெண்டாவது அத்தியாயம். மூணாவது அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா பொது விலக்குகள். ஸோ பொது விலக்குகள்னா என்ன, இப்போ 7 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை வந்து தப்பு பண்ணுது அப்படின்னா அது வந்து தெரிஞ்சு பண்ணாது, தெரியாம தான் பண்ணும். அந்த குழந்தைக்கு இது நம்ம பண்றோம் அப்படின்னா தப்புன்னு தெரியாது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. அப்போ அது வந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அதுவுமே வந்து தப்புல வந்து செய்யறாது. ஏன்னா அவங்க வந்து அந்த பக்குவம் வந்து தெரியாம இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அதை வந்து பண்றாங்க. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு உண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உடந்தையா இருந்தல். இப்போ நிறைய கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, வழிப்பறி, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஃபென்ஸ்ல வந்து இப்போ ஒருத்தன் கொலை பண்ண போறான் அப்படின்னா தன்னிச்சையா பண்றது வேற, ஆளை வச்சு பண்றது வேற. அப்படி இருக்கும்போது அவனுக்கு உடந்தையா யாரெல்லாம் இருக்காங்க, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லக்கூடியது இந்த அத்தியாயம் 4. அடுத்து அத்தியாயம் 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வன்புணர்ச்சி பற்றி. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள், குழந்தைகளுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. அப்போ இந்த வன்புணர்ச்சி பற்றி இந்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியா வந்து நமக்கு நல்லா கவர் பண்ணி படிக்க முடியும். அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து கொலைகள் வந்து நிறைய நடந்துச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு கொலை வந்து எதுக்கு நடக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்கொயரி பண்ணி அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை கொடுத்து குற்றவாளி யாரோ அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்போ அதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய குற்றங்கள், இது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும் ஒரு காலகட்டத்தில் வந்து காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே, அந்த மேற்கோள் வந்து இப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஒரு சில காவல்துறையினர் பண்ற தப்பால வந்து பாத்தீங்கன்னா ஹோல் டிபார்ட்மெண்ட்டே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேற்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி சம்திங் நினைக்கிறேன், அங்க ஒரு ஸ்டேஷன்ல வந்து ஏதோ இந்த பாஸ்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர சொல்லியிருக்காங்க. அதாவது பாஸ்போர்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இது வரும், அதை நம்ம முறையாக விசாரிச்சு நம்ம வீட்டில் போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த நபர் வந்து உண்மையானவர் தானா, இவர் மேலே ஏதாவது அஃபென்ஸ் இருக்கா, வழக்கு பதிவு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி என்கொயரி பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு ஸ்டேஷனில் வந்து எனக்கு 3000 ரூபா வேணும், வண்டிக்கு வந்து டீசல் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நபரை வந்து அடித்து துன்புறுத்தி, அதே மாதிரி அதை கேட்க வந்து அட்வொகேட்டையுமே அடித்து துன்புறுத்தி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த அட்வொகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அதில் சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கிரேட் 1 PC, கிரேட் 2 PC, SP வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்புனால அந்த ஹோல் டிபார்ட்மெண்ட்டே வந்து பாதிக்கப்படுது. ஸோ காவல்துறையை பொறுத்த மட்டும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நம்ம வந்து பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்குமே தவிர பொதுமக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா துன்புறுறதுக்கு வந்து நம்ம வந்து வரல. ஸோ ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னா அவனை வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். பட் தப்பு பண்ணாத ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் பாதிக்கப்படக்கூடாது. அதை வந்து நிலைநாட்டக்கூடியது யாரோட பொறுப்பு அப்படின்னா காவல்துறையோட பொறுப்பு தான். அப்படி பார்க்கும்போது சட்டம் தெரிந்த ஒரு காவலராக நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த சொசைட்டில இப்போ வந்து நம்ம வந்து நல்லா சர்வை பண்ண முடியும், நல்ல ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ண முடியும். எதுவுமே தெரியாம ஜஸ்ட் யூனிஃபார்மை மட்டும் போட்டுக்கிட்டு போறேன் வாரேன், டியூட்டி பக்கம் சேலரி வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா கூட இருக்கிறவங்களும் மதிக்க மாட்டாங்க. இந்த சொசைட்டியும் வந்து இவனை வச்சு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சட்டம் தெரிஞ்ச போலீஸ்காரங்களா நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த சொசைட்டியில் நம்ம நல்லா ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நம்ம மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஃபேக்ட். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இப்போ இது பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பாரதி நியாய சங்கீதாவில் இருந்து முக்கியமான செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஒரு கேஸ் வரும்போது அதை நீங்கள் நல்லா அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்ல, அந்த சாருக்கு வந்து எல்லாமே தெரியும், அவங்க வந்து எந்த விதமான தப்பும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கும். அதை விட்டுட்டு அவர் வந்து இப்படி தான் இருப்பார், ரொம்ப ஒஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து
நமக்கு முன்னாடி பேச மாட்டாங்க, ஆனால் பின்னாடி ரொம்ப ஒஸ்ட்டாக பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பு எதுவுமே நடக்காம இருக்கணும். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, மனிதனுக்கு மனிதன் மதிக்கணுமே தவிர மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா மிதிக்கக்கூடாது. ஸோ ஒருத்தன் படிக்காமல் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து நம்ம எப்படி வழிகாட்டணுமோ அப்படி தான் வந்து வழிகாட்டணும். அதை விட்டுட்டு நான் வந்து போலீஸாக இருக்கேன், நான் இப்படி தான் இருப்பேன், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள சொசைட்டியை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது. ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ், இந்த பாரதிய நியாய சங்கீதாவை பொறுத்த மட்டும் கொலை குற்றம்னா என்ன, கொள்ளை குற்றம்னா என்ன, கற்பழிப்புனா என்ன, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதி கொலைகள், முன்பகை காரணமாக வெட்டு கூத்து, அடிதடி, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக உள்ள செக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா டீலாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்தராக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒருத்தன் ட்ரிங்க் பண்ணிட்டு நல்லா உளுந்து கிடக்கான், அவனை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, விழுந்து கிடக்க, நம்ம என்ன பண்ணாலுமே வந்து தெரியாது. அப்போ அவனை ஸ்டேஷனில் தூக்கிட்டு போய் வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சுட்டு வீட்டில் இருந்து கூப்பிட்டு வான் பண்ணி விடணும். அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேவா, அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில செக்ஷனை பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய நகரிக் சுரச சங்கீதா. ஸோ இந்த பாரதிய நகரிக் சுரச சங்கீதாவை பொறுத்த மட்டும் ஒரு காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் உள்ள உறவு முறை, ஒரு காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் உள்ள உறவு முறை, ஒரு காவல்துறைக்கும் குற்றவாளிக்கும் உள்ள உறவு முறை, இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து பாரதிய நகரிக் சுரச சங்கீதாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஎன்எஸை பொறுத்த மட்டும் ஆண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதே மாதிரி கொலை, கொள்ளை, கூட்டுக்கொள்ளை, கற்பழிப்பு, ராபரி, திருட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கரண்டில் என்ன போயிட்டு இருக்கோ அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எஸ்ஏ ஆக போகிறோம், நம்ம எஸ்ஏ ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம், ஒரு ஆணோ பெண்ணோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க, இந்த குற்றத்துக்கு இதுதான் வந்து செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நல்லா அடிச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் வந்து அந்த ஸ்டேஷனில் ராஜா. ஓகேவா, நமக்கு மேலே உள்ளவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அறிவுரை தருவாங்க, அதை நம்ம வந்து ஏற்றுக்கலாம். பட் எதுவுமே தெரியாமல் எடுத்ததுக்கெல்லாம் வந்து நம்ம மேலதிகாரிகிட்ட போனோம் அப்படின்னா என்னையா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல், சார் இந்த கேஸுக்கு நான் இந்த செக்ஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா பரவாயில்ல, நல்லா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பேசிக்கான ரோல். ஓகேவா, ஸோ உங்களுக்கே எல்லாம் தெரியும் டிபார்ட்மெண்ட்டை பற்றி. அப்படி இருக்கும்போது ஒன்றுமே தெரியாமல் மக்கா இருக்கிறத விட ஏதாவது ஒரு சில விஷயங்களை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து காவல்துறையில் வந்து ஒரு தலை சிறந்த காவலராகவோ சார்பு ஆய்வாளராகவோ வந்து நம்ம பணியில் இருக்க முடியும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த டிபார்ட்மெண்ட் கொண்ட எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சங்கீதாவில் இருந்து டெய்லியுமே வந்து ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வீடியோ தொகுப்பாக வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், அதே மாதிரி டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம பாரதிய நகரிக் சுரச சங்கீதா என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய சாட்சி அதிநியம் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை தமிழ்நாடு காவல்துறையில் டிபார்ட்மெண்ட் கூட எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து காவல்துறை சொந்தங்களுமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற எல்லா லா சீரிஸுமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.